பேசுறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். என் கூட மீனா ரெட்டி வந்திருக்காங்க. எங்க டீம்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் நீங்க சந்திக்க போறீங்க. முதல்ல மீனா ரெட்டி கிட்ட கொடுக்க போறேன் இந்த மைக்க. அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்களா? First of all, எல்லாத்துக்கும் வணக்கம். Hasini, why are you here and why are you doing this? எதுக்கு பண்றீங்க இது? எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? மெரினாக்கு. மெரினாவோட நம்ம எல்லாருக்கும் ஒரு சரித்திரமே இருக்கு, ஒரு பாஸ்ட் இருக்கு, ஒரு ஹிஸ்டரி இருக்கு இல்லையா? அந்த மெரினாவை இவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்த நம்ம சென்னை கார்பரேஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். குமரகுருபரன் இருக்காரு கமிஷனர், அவர் கூட்டிட்டு வந்து இதை காமிச்சப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் பேசுறதை விட எனக்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சி பேசணும். பட் நான் மீனா கிட்ட கேட்கிறேன், என் சென்னைய எடுத்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. Why have you come here? என் சென்னைனா what does it mean to you? பாசினி, இப்போ 47 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்து. I owe everything to Chennai. Everything. Chennai has given me நல்ல family, நல்ல friends, சோறு, சௌரியம், okay, நல்ல பேரு, புகழ், everything, name and fame. Chennai has given me everything. அப்ப நான் என்ன ரிட்டர்ன்ல கொடுக்க போறேன்? எதெல்லாம் கொடுக்க போறேன்? And this is my way of returning something back to this beautiful city which has given me everything. என் சென்னை என்னது அப்படின்னா, நம்ம சென்னை, சிங்கார சென்னை, சூப்பர் சென்னை எல்லாம் நிறைய இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளோட பொறுப்பெல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். கமிஷனர் சார் நீங்க பாத்துக்கோங்க, கார்பரேஷன்ல இருக்கிறவங்க ஒர்க் பண்றவங்க பாத்துக்கோங்க, எல்லாரும் ஜிசிசி கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துருவோம். பட் என் சென்னைனா பொறுப்பு யாரோடது? என்னோடது, நம்மளோடது இல்ல, என்னோடது. ஒருத்தரும் இது என் சென்னை அப்படின்னு நினைச்சுக்கணும். ஓகேயா? நம்ம எல்லாம் பேசுறதை விட என் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு. சின்னி ஜெயந்த் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? அவர் வந்து என் சென்னை, என் மெரினா, நம்மளுடைய பொறுப்பை பத்தி பேசினா, அவரோட பாஷையில பேசினா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? சோ அவரை கூப்பிடலாமா? வணக்கம் சென்னை. முதற்கண் இந்த விழாவுக்கு வருகிறதற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை கார்பரேஷன் கமிஷனர் திரு குமரகுருபர் அவர்கள் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே அழைத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி சுகாசினி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். அப்புறம் அந்த நாம் ஃபவுண்டேஷன் அந்த குரூப்புக்கு ஒரு கைத்தட்டல். நாம் ஃபவுண்டேஷனுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மண்ணு மட்டும்தான் ஒட்டும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலைல என்னென்ன ஒட்டுது? பாப்கார்ன் கவரு, சிப்ஸ் கவரு, அங்கங்க எதோ கிடக்குது. இதையெல்லாம் எப்படி அந்த காலத்தில் மெரினா அவ்வளவு அழகாக இருந்ததோ அதே போல இந்த மெரினாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார மேடமுடைய நாம் அந்த நிறுவனம், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் மேடையில வந்து நின்னா பல ஊர்ல பேசுவேன் இல்லையா? உங்களுக்காக பேசுவேன்னா காத்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் இருக்கு. யார் யார் வாய்ஸ் பேசலாம்? ஃபர்ஸ்ட் யாரு? கமல் சார். ஃபர்ஸ்ட் கமல் சார் இங்க வந்து பேசியிருந்தாரு. எப்படி இருக்குன்னா, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நாம் ஃபவுண்டேஷன் அற்புதமான சில விஷயத்தை கார்ப்பரேஷனை சேர்த்துக்கோங்க சித்தப்பா. கார்ப்பரேஷனை மறந்துட்டீங்க சித்தப்பா. நான் வந்து குமரகுருபர் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கைத்தட்டல் தட்டணும். இந்த மெரினாவை நானும் சொல்லலாம் என்ன என்றால், என் மெரினா என் சென்னை என்று எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இது வந்து கமல் சார். அடுத்தது நான் ஒரு வாய்ஸ் இப்ப பேசுறேன். உங்களுக்கு தான் அந்த வாய்ஸ் தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ் பேசுற யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொல்றேன். அடுத்தது யாருக்கு பேசலாம்? நெஞ்சில் குடியிருக்கும் இந்த எல்லாம்
நம்ம மெரினா, நம்ம பீச் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். வருத்தமா நம்பா, வருத்தமா நம்பி அடுத்த சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் வணக்கம். சுவாசினி மேடம் சூப்பர். ஏன்னா அவங்க எது பண்ணாலும் ரொம்ப வித்தியாசமா பண்ணும். இந்த மெரினா வந்து நம்ம மெரினா, நம்ம சென்னை சொல்றாங்க. நான் வந்து கர்நாடகால வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த பீச் இந்த மெரினா. நான் எல்லாருக்கும் ஒரு சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒழுக்கமா இருந்தா உடம்பு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒழுக்கமா இருந்தா உடம்பு மட்டும்தான் நல்லா இருக்கும். உண்மையா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ரெண்டு சேர்ந்தாத நம்ம வாரிசு நல்லா இருக்கும். அதனால நம்ம சென்னை, நம்ம மெரினா சப்போர்ட் பண்ணோம். நானும் சப்போர்ட் பண்ணுவேன். வரட்டுமா? நான் சொல்றேன், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நான் 100 தடவை சொல்றேன். நம்ம மெரினா, நம்ம சென்னை. வரட்டா? இப்படி பேசிக்கிட்டே போலாம். நிறைய வாய்ஸ்லாம் இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னாரு புது வாய்ஸ் பேசுவீங்களான்னு. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு புது வாய்ஸ். இந்த வாய்ஸ் யாருதுன்னா, அந்த காலத்துல லூஸ் மோகன் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி இப்போ ஒருத்தர் பேசுறாரு. யார் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கிங்ஸ்லின் ஒரு ஆக்டர். எவ்வளவு பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. நான் நல்லா இருக்கா? நான் மெல்ல மாமே, நான் மாமே ரொம்ப அநியாயமா இருக்குது மாமே. மெல்ல சுத்தமா வச்சிருக்கா? நான் சொல்லி தெரிஞ்சுதா? நம்ம சென்னை, நம்ம மெரினா. ஓகே, இதான் ஒரு கிங்ஸ்லியுடைய வாய்ஸ். அதே மாதிரி எவ்வளவு பேருக்கு வீட்டுக்கு கணேஷ் தெரியும்? சத்தியமா சொல்ற தலைவர், இந்த மெரினா மாதிரி வருதுடா, சூப்பரா இருக்குது. நம்ம மெரினா, நம்ம சென்னை, பச்சா. இது வந்து நம்ம வீட்டு கணேஷ். இது மாதிரி நிறைய பேருடைய வாய்ஸ் எல்லாம் இருக்கு. என்னதான் வாய்ஸ்ல நான் பேசினாலும் என்னுடைய வாய்ஸ் இனிமேல் எதுக்கு இருக்குன்னா, நம்ம சென்னை, நம்ம மெரினாவுக்கு தான் இருக்கும். ஒரு கரவோசை. எல்லாரும் இந்த மெரினாவை சுத்தமா வச்சுப்பீங்களா? ஒரு ஓப்படுங்க. சூப்பர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆனா இந்த லான்ச் எப்படி நடக்கணும் குரு? நம்ம அப்படி சாதாரணமா பண்ணக்கூடாது இல்ல. ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த லான்ச்சை செய்யலாமா? கம்யூனிட்டில இருந்து செந்தில் அண்ட் அவரோட குரூப் இப்ப வந்து சென்னை பத்தின பாட்டுகள்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆட போறீங்க? என்னையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் எழுந்திருங்க. டான்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் எழுந்து ஆட வேண்டியதுதான். நானும் முடிஞ்சா என் வயசுல என்னால முடியுமோ அதை செய்றேன். கட்ட போரே மெரினாவில் சுண்டல் வாங்கித்தாரே. இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரே. இதுக்கு ஒப்பந்தம் வைக்க சொல்ல போறேன். அட சினிமா பிடிக்கும், கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும், மீனம் பார்க்கும். பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. சுத்தி பார்க்க போரே, மெரினாவில் வீடு கட்ட போரே. லைட்டோஸில் ஏறி நிற்க போரே, மங்காத்தா ராணி போல. லைட்டோஸில் ஏறி நிற்க போரே, மங்காத்தா ராணி போல வரே.
சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் உலாவும் நிலாவும் வெள்ளை அடிக்கலாம் எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம் ஒரு பெரிய கைத்தறி வீசி போலாமா? நம்ம சென்னை நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டாட்டத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க. சொர்க்கம் என்பது நமக்கு பாட்டு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பாட்டை இசையமைச்ச மகேஷ் அவருடைய மனைவி இப்ப நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க போறோம். சித்ரா, இப்ப மகேஷ் வந்து நம்ம கூட இல்ல, மேல இருந்து நம்மள பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாட்டு வந்து கமல் பாடுற பாட்டு, இளையராஜா இசையமைச்ச பாட்டு, வைரமுத்து எழுதின பாட்டு, பிருந்தா கொரியோகிராஃப் பண்ணாங்களா ஆடினாங்களா தெரியல. இந்த சாங் 93லயோ 94லயோ பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. அதை கொடுத்த மகேஷுக்கு எல்லோருடைய நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். இசையால அவர் என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல மேம், எத்தனை காலேஜ் ஷோல இப்போ வரைக்கும் கிளீனினஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த பாட்டு இல்லாம கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சாங். எப்படி கிளீன் பண்ணோம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டேஜ? இனிமே என் சென்னைக்கு கிளீன் பண்ணுவோமா? நம்ம கிளீன் பண்ண வேண்டிய தேவையில்லை. குப்பை போடாதீங்கன்றத சொன்னா போதும். குப்பையை கிளீன் பண்றது நம்ம வேலை கிடையாது. குப்பையை போடாம இருப்போமா? குப்பை போடாம இருப்பீங்களா? குப்பை போடாம இருப்பீங்களா? குப்பை போடாம இருப்பீங்களா? குப்பை போட்டாலும் அதை எப்படி கரெக்டா கொண்டு போய் போகணும்னு சொல்லுவீங்களா? இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அத்தனை பேரும் நீங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டாலும் தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு உறுதிமொழி வேணும். அதனால என் சென்னை மெம்பர்ஸ் எல்லாம் அண்ட் நாம் மெம்பர்ஸும் எனக்கு அடுத்து இதை சொல்லணும். சொல்லுவீங்களா? அங்க இருக்கிறவங்களும் சொல்லலாம். சொல்லலாமா? சென்னை என் நகரம், மரீனா என் கடற்கரை, நாம் சுவாசித்த தூய காற்று, நாம் நேசித்த தூய சென்னை, என் இளைய தலைமுறையின் உரிமை, உரிமையை மீட்க தொடங்குவோம் கடமையை, என் சென்னை என் பெருமை, என் மரீனா என் பொறுப்பு. நன்றி. தேங்க்யூ so much.